ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இனிய நண்பர் திருநிறை செல்வன் வாங்கல அந்த மாதிரி அறிவு நிறை செல்வன் திரு சித்ராலட்சுமன் அவர்கள் டூரிங் டாக்கிஸுங்கிற ஒரு யூடியூப் சேனலை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் நான் கலந்துக்கும் போது அந்த கான்வர்சேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி அவருடைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு வருகிற ஜனவரி 25ஆம் தேதி ஃப்ரேம் டு ஃபேம் அப்படிங்கிற ஒரு அவார்டு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம எந்த ஷோக்குள்ளே போகிறோன்னா, ஆக்சுவலாக இது ஒரு புது ஷோங்க. ஆமாம், இந்த ஷோக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கிறேன்னா லைக் ஷோ. அதனால் லைக் ஷோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. இந்த லைக் ஷோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சினிமாவில் இருக்கிற செலிபிரிட்டிஸ்க்கெலாம் ரெகுலராக என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஷோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ஷோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நடிகை த்ரிஷாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். த்ரிஷாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏறாளுங்க. அதுவும் சினிமா செலிபிரிட்டிஸில் நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவ்வளோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டுன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேரை சொன்னாலே நீங்கள் ஷாக் ஆகிடுங்க. என்னது இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ஆள் தான் வந்து அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அது யாருன்னா ரம்யா கிருஷ்ணன் மேடம் தான். இவங்க ரெண்டு பேருமே ஷூட்டிங் இல்லைனாலே நல்லா சுற்றுவாங்களாம். ஊராக பறந்து சுற்றுவான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் நம்மளுக்கு தகவலாக கிடச்சிருக்கு. அவங்க எங்கெல்லாம் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டர், ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல் அப்படின்னு ஊராக சுற்றி அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறது தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கத்தில் இருக்குதான். த்ரிஷாவுடைய ரசிகர்கள் ஏராளம், அது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா அவங்க வந்து 25 வருஷத்துக்கும் மேலே இந்த சினிமாவில் இருக்கிறதுனால நிறையவே ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் ஒரு நடிகையில் அதிகமான ரசிகர்கள் இருக்கிற ஒரு கதாநாயகினா அது த்ரிஷா தாங்க. அவங்க நிறைய நற்பணி மன்றங்களை வச்சு நிறைய நற்பணிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி த்ரிஷாவுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பணி அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்கன்னா, த்ரிஷாவை இறங்கி செய்கிறாங்க. அது வேறு ஒன்றுமே இல்லை. அடையாறில் இருக்கிற கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போய் அங்கே இருக்கிற குழந்தைங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு மன நிம்மதி கிடைக்கிறதா அவங்களே சொல்லியிருக்காங்க. த்ரிஷாவுக்கு எப்பொழுதுமே வெளிநாடுகளுக்கு அடிக்கடி வேறு நாடுகளுக்கு போகிறது தான் ரொம்பவே பிடிக்குமா. அப்படி போகும்போது நிறைய அட்வென்ச்சரஸ் டாஸ்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அப்படி பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு தான் போவாங்களாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? அதாவது த்ரிஷாவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? ட்ராஷ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு அவங்க அம்மா எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? த்ரிஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். த்ரிஷாவோட பர்த்டே எல்லாருக்குமே தெரியுங்க. அது May 4 தான். அவங்க வந்து என்ன ராசின்னு தெரியுமா? அவங்க வந்து ரிஷப ராசிக்காரங்க. அவங்க வந்து எதையுமே ரொம்ப பிடிவாதமாக பண்ணணும் அப்படின்னு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து அப்பாவுக்கு தான் ரொம்ப செல்லமாக. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா மறைவுக்கு பின்னாடி தான் அவங்க அம்மாவை கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ அவங்க ரெண்டு பேருமே, அதாவது த்ரிஷாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிட்டாங்க. அப்படிங்கிற அளவுக்கு க்ளோஸாக இருக்கிறாங்க. த்ரிஷா எந்த ஸ்கூலில் படித்தாங்க தெரியுமா? சர்ச் பார்க் ஸ்கூலில் தாங்க. அந்த ஸ்கூலில் யார் இன்னொரு செலிபிரிட்டி படிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆமாங்க, நம்ம செல்வி ஜெயலலிதா தான் அந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய ஃபேமஸான ஸ்கூல், நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, அதுக்கப்புறம் அவங்க வந்து காலேஜ் எங்கே படித்தாங்கன்னா, சென்னையிலேயே ரொம்ப ஃபேமஸான எத்திராஜ் காலேஜில் தான் படித்தாங்க. அவங்க என்ன டிகிரி படித்தாங்க தெரியுமா? BBA டிகிரி படித்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவங்க வந்து சினிமாவுக்குள்ளே வந்துட்டாங்க. பொதுவாகவே த்ரிஷா வந்து ரொம்ப அன்பு காட்டுற மனுஷி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க, சினி செலிபிரிட்டிஸ் எல்லாருமே. அப்படி அவங்க ரொம்பவே அன்பு காட்டுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா செல்ல பிராணிகள் தான். அது வந்து வீட்டில் வளர்க்குற பிராணிகள்னு மட்டும் இல்லைங்க, அது தெரு பிராணிகளாக இருந்தாலுமே அவங்க வந்து ரொம்பவே அதை வந்து அரவணைச்சி அதை வந்து சேஃப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி ப்ளூ கிராஸ் மூலயமா நிறைய தெரு பிராணிகளுக்கு உதவி இருக்காங்கன்னு நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் சொல்கிறாங்க. என்னதான் வந்து த்ரிஷா வந்து நிறைய ஆட்ஸில் நடித்தாலும், ஈவன் ஜுவல்லரி ஆடில் கூட நடிச்சிருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? அவங்களுக்கு கோல்டு பிடிக்காது. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா பிளாட்டினம் பிடிக்கும். அது இல்லைன்னா சின்னதாக வைர நகைகள் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் ரொம்பவே பிடிக்கும். அது என்னென்னா பிங்க் கலர். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கலர்னு பார்த்தீங்கன்னா அது பிங்க் தான். இன்னொன்று கலர் அப்படி சொல்லணும், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அப்படின்னா அது கருப்பு தாங்க. த்ரிஷாவுக்கு என்னதான் இந்தியன் ஃபுட் பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது தாய் ஃபுட் அண்ட் ஜப்பானீஸ் ஃபுட்டு தாங்க. இந்த ஃபுட் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விட்ஜு, சூப்பு, இது மாதிரியான ஐட்டங்கள் தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. எது சாப்பிட்டாலும் சரிங்க, அதை வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்களாம். அது கம்மியாக சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஆயில் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்களாம்.
என்னதான் த்ரிஷா வந்துட்டு 25 வருஷத்துக்கும் மேலேயும் இந்த சினிமாவில் இருந்தாலும் இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே இருப்பாங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய நடிப்பு திறமை இருக்குது. இந்த திறமையை முதல்ல சினிமாவுக்கு கொண்டு வந்து கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிரியதர்ஷன் சார் தான். அந்த சார், அதாவது டேரக்டர் சாரை வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் என்னென்னா அவங்க மேலே ரொம்பவே மரியாதை வச்சுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க. அவர் தமிழில் மட்டும் அவங்கள அறிமுகப்படுத்தலை, ஹிந்திலையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆமாங்க, தமிழில் லேசா படம் மூலயமா வந்து அவங்க வந்து ஹீரோயினாக அறிமுகமானாலும் ஹிந்திலையுமே கட்டா மிட்டா அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோயினாக இவங்களை அறிமுகப்படுத்தினதும் பிரியதர்ஷன் சார் தான். த்ரிஷா பொதுவாகவே எல்லாரையுமே அன்பாக ஆதரிச்சு போகிற ஒரு ஆள் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவங்க மேலேயுமே நிறைய பேர் அன்பு வச்சுருப்பாங்க, அவங்கள நிறைய பேர் நேசிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போது முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. த்ரிஷாவுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? ஆமாங்க, த்ரிஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நிறைய ஹீரோஸ் கூட நடிச்சிட்டாங்க. இருந்தாலும் த்ரிஷாவுக்கு ஃபேவரட் ஹீரோ யார் தெரியுமா? கமல் சார் தாங்க. ஆமாம், கமல் சாரோட ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நடிக்க வந்த வாய்ப்பு எந்த படம் தெரியுமா? மர்ம யோகி படம் தாங்க. அந்த படம் ஏதோ சில காரணங்களால் ட்ராப் ஆனதும் அவங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. என்னடா இது, அவ்வளோ பெரிய ஹீரோ, அவ்வளோ பெரிய படம், இந்த படத்தில் நம்ம நடிக்க முடியாமல் மிஸ் ஆயிடுச்சுன்னு நிறையவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வரைக்குமே பெரிய ஜாக்பாட் தான் சொல்லணும். கமல் சாரோட 3 படம் நடிச்சிட்டாங்க. கரெக்டாக சொல்லணும்னா மன்மத நண்பு, தூங்காவனம், தக் லைஃப். இந்த படங்களில் கமல் சாருக்கு ஜோடியாக அவ்வளோ லென்த்தியான ஒரு ரோலில், இம்பார்ட்டண்ட் ரோலில் அவங்க பண்ணியிருப்பாங்க. இது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுத்துருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் த்ரிஷா மேடத்துக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயங்கள்னு சொல்லலாம். அதனால் இந்த ஷோ இதோட முடிதான் கேட்டிங்கன்னா இல்லைங்க, இதில் ஒரு சிறப்பான ஒரு செக்மெண்ட்டும் இருக்குது. எனக்கு பிடிச்ச த்ரிஷா மேடம் ஃபிலிமை சொல்ல போகிறேன், அதில் அவங்களோட கேரக்டர் நேமும் சொல்ல போகிறேன். வாங்க அதையும் பார்த்துடலாம். மௌனம் பேசியதே படத்தில் சந்தியா, மனசெல்லாம் படத்தில் மலர், சாமி படத்தில் புவனா, லேசல பாலமணி, எனக்கு 20 உனக்கு 18 பிரீத்தி, கில்லியில் தனலக்ஷ்மி, ஆயுத எழுத்தில் மீரா, திருப்பாச்சியில் சுபா, 6ல் மகா, உனக்கும் எனக்கும் சம்திங் அதில் கவிதா, கிரீடம் திவ்யா, பீமா சாரு, குருவியில் தேவி, அபியும் நானும் அபி, சர்வம்ல சந்தியா. இந்த கேரக்டரை மறக்க முடியுமா? நம்ம விண்ணை தாண்டி வருவாயா ஜெஸ்ஸி, மங்காத்தால சஞ்சனா, பாடிகார்டில் கீர்த்தி, தம்முல சத்யா, சமர்ல மாயா, என்றென்றும் புன்னகையில் பிரியா, என்னை அறிந்தாளில் ஹேமானிகா, 96 ஜானு, பேட்டையில் சரஸ்வதி, பொன்னியின் செல்வனில் குந்தவை, ராங்கியில் தையல் நாயகி, லியோவில் சத்யா, குட் பேட் அக்லியில் ரம்யா, இப்போதைக்கு கடைசியாக தக் லைஃப்பில் இந்திராணி. ஒரு டைம் அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன ஆன்சர் சொன்னாங்க தெரியுமா? நான் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. காலையில் எந்திரிச்சதும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் த்ரிஷா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? த்ரிஷாவும் நம்மளே மாதிரி தாங்க. என்ன பண்ணுவாங்க கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, எந்திரிச்சது ஃபோனை செக் பண்ணுவாங்களா, என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்கிறது தான் அவங்க வந்து காலையில் எந்திரிச்சதுமே பண்ணுற ஒரு வேலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஹாட் வாட்டர் வித் லெமன், இதை குடிச்சிட்டு தான் மற்ற எந்த வேலைனாலுமே அவங்க எந்திரிச்சு செய்ய ஆரம்பிப்பாங்களாம். ஃபஸ்ட்டு வேலை இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க. த்ரிஷா, நீங்கள் வந்து ஹீரோயினாக இருக்கிறதுல என்ன ஒஸ்ட் திங் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? என்னை பற்றி வர்ற காசிப்ஸ், என்னை பற்றி வர்ற ரூமர்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கேட்ட ஒரு ஃபன்னியான ரூமர் அல்லது ஒரு ஃபன்னியான ஒரு காசிப் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் நான் வந்து பெங்களூரில் கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ரூமர் வந்துச்சுங்க. அதுதான் என்னால் சகிச்சிக்கவே முடியாத ஒரு ஃபன்னியான ஒரு ரூமர் அப்படின்னு த்ரிஷாவே சொல்லியிருக்கிறாங்க. த்ரிஷாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது தெரியுமா? சென்னை தாங்க. ஏன்னா அது அவங்க வீடு இருக்கிற இடம் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாலிடே ஸ்பாட்னா என்ன தெரியுமா? நியூயார்க் தான். பொதுவாகவே ஹீரோயின்ஸ் வந்து படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் என்ன மாதிரியான கேரக்டர் அதை பார்த்து அவங்க வந்து ஹேர் கலர் பண்ணிப்பாங்க. அது எல்லா ஹீரோயின்ஸுமே மேக்ஸிமம் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கலாமே. அண்ட் அதர் தென் தட் அவங்களுக்கு வந்து ஹேர் கலர் பிடிக்குமான்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியல. ஆனால் த்ரிஷாவுக்கு அது ரொம்பவே பிடிக்குமா. அவங்களுக்கு ஹேர் கலர் வந்து டிஃப்ரெண்ட் வேறு கலரில் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்குமா. நீங்களே வந்து நெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், ஒவ்வொரு ஃபோட்டோலையும் வேறு கலரில் இருப்பாங்க. ஐ மீன் அவங்க ஹேர் கலரை சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஹேர் கலர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? பட்டர்ஸ்காட்ச் கலர் தான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இத்தனைக்கும் நான் வந்து நிறைய கலர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் பட்டர்ஸ்காட்ச் கலர் மாதிரி எனக்கு எதுவுமே செட் ஆனதில்லை. அதே மாதிரி அதுதான் எனக்கு பிடிக்கவும் செஞ்சுருக்கு அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடே வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இந்த சீரீஸ் வந்தால் மட்டும் அடித்து பிடிச்சி பார்த்துருவாங்க. தமிழ்நாடு சொல்ல முடியாது, இந்தியான்னு சொல்லலாம், இல்லை வேர்ல்டு முழுக்காவே சொல்லலாம். இந்த சீரீஸ் வந்தாலே ஒரு பரபரப்பாக இருக்கும், எல்லாருமே பார்த்துருவாங்க. அதை பற்றின ரிவ்யூ அது இதுன்னு சொல்லுவாங்க. இந்த சீரீஸ் தான்
த்ரிஷாவுக்கும் பிடிக்கும். அப்படி என்ன சீரிஸ் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? கேம்ஸ் ஆஃப் த்ரோன்ஸ் தாங்க. இந்த சீரிஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரிஸ்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அதில் வந்து நீங்கள் ஒரு ரோல் பண்ணுறதா இருந்தால் என்ன ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன ரோல் சொன்னாங்க தெரியுமா? கலிசி ரோல் தான் சொன்னாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரோல். அந்த மாதிரியான ஒரு ரோல் வந்து நானும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே வந்து எல்லா ஹீரோக்கும் சரி, எல்லா ஹீரோயின்ஸுக்கும் சரி ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டில் நடிக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? அப்படி நடிக்கும்போது என்ன மாதிரியான ரோல் அல்லது என்ன மாதிரியான பவர் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு த்ரிஷாவை கேட்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ரோல் என்ன தெரியுமா? இன்விசிபிலிட்டி. த்ரிஷாவுக்கு பிடிச்ச 3 பெஸ்ட் புக்ஸ் என்ன தெரியுமா? த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி, த அல்கெமிஸ்ட், த கேர்ள் வித் அ டிராகன் டாட்டூ. த்ரிஷாவுமே நம்மளை மாதிரி தாங்க. சின்ன வயசில் நிறைய சுட்டியாக தான் இருந்திருக்காங்க. அவங்களால மறக்க முடியாத ஒரு விஷயம் லைஃப்பில் சின்ன வயசில் நடந்தது என்னதுன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் வந்து ஸ்கூலை விட்டு ஓடி போயிட்டு அப்பப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட போவோம் என் ஃப்ரெண்ட்ஸோட. அதுதான் என்னால் வந்து மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே அதாவது நம்ம ஃபோன்லாம் இப்போ வந்து வாட்ஸ்அப்பு, இன்டர்நெட்டு அது இதுன்னு வந்துருச்சு. பட் நம்ம வந்து ஆர்குட்டுக்கும் முன்னாடி இருக்கும்போது முதல் கொண்டு எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்? இந்த உலகம் அழிஞ்சிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? இந்த உலகம் அழிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்? அப்படிங்கிற மாதிரி பேசிப்போம் இல்லையா? அப்படி ஒரு விஷயமா த்ரிஷா கிட்ட கேட்குறாங்க. இந்த உலகம் நாளைக்கு அழிய போகுது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்கும்? அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க எந்த மாதிரி சொன்னாங்க? டேபிள் முழுக்க எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் நிறச்சி வச்சு அதை நான் சாப்பிட்ணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லா ஹீரோ எல்லா ஹீரோயின்ஸ்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டே அவங்க கூட நடிப்பீங்களா, இவங்க கூட நடிப்பீங்களா அப்படின்னு. அதே மாதிரியான ஒரு கேள்வியை நம்ம த்ரிஷா கிட்டையும் கேட்டிருக்காங்க. சல்மான் சார் கூட நடிப்பீங்களா, இல்லைனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட நடிப்பீங்களான்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல. சட்டுன்னு அவங்க ரஜினிகாந்த் சார் கூட தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ த்ரிஷா மேடத்தோட ரசிகர்களுக்கு ஒரு செம்ம டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். என்னன்னு தானே கேட்குறீங்க? அவங்களுக்கு ஆண்கள் கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவங்க என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? அதை எதுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னா, அதெல்லாம் நீங்கள் வளர்த்துக்குங்க. அப்படின்னா அவங்களுக்கு உங்களையும் பிடிக்கும்ல, அதனால தான் அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆண்களை பிடிக்கும்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஆண்களை தான் பிடிக்குமா. ஸோ யாரெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அவங்களாம் வெயிட் பண்ணலாம். பொதுவாக பெண்கள் எல்லாருமே வந்துட்டு ஃபெமினிசமை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபெமினிசம் வந்து எப்பொழுதுமே ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எல்லா பெண்கள்கிட்டையுமே இருக்குது. ஏன்னா அது வந்து கைண்ட் ஆஃப் அவங்களுக்கும் அது ஒரு தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தானே. அப்படி இருக்கும் பட்சத்தில் த்ரிஷா கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து ஃபெமினிசம் பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? எனக்கு ஃபெமினிசம் அவ்வளோவா பிடிக்காது, எனக்கு என்ன தெரியுமா பிடிக்கும்? ஈக்குவாலிட்டி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அதாவது லைக் முடிஞ்சிருச்சு. நீங்கள் லைக் போட வேண்டியது தான் பாக்கி. சீக்கிரமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்கெட் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வாரம் வேறு ஒரு செலிப்ரிட்டியோடைய லைக் பண்ணுற விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண வரேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ் கண்ணன்.